ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் வருடம் இன்னைக்கு பிறந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு வருடம் எல்லாருக்குமே நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கிரிக்கெட் வீடியோ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நிறைய பேர் ப்ரெடிக்ஷன்ஸ் போடல அப்படின்லாம் கேட்டாங்க. ஒரு சிலர் ஏன் போடுற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டைம் கொஞ்சம் இல்லை, அதனால தான் ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோ ஒன்று பண்ணலாம். அது தாண்டி இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்கும், சிஎஸ்கே இன்னைக்கு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு சில கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு கம்பேக், 2 கம்பேக் லாஸ்ட் 2 டேஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிஎஸ்கேவும் அது மாதிரி கம்பேக் கொடுக்குமா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்க்கும்போது சொல்கிறேன், ஒரு ஓவர் ஸ்பேர் பண்ணி 240+ ஸ்கோர்ஸ் அடிக்கிறாங்கன்னா நாட் அன் ஈஸி டாஸ்க். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மின்ஸ் மாதிரி ஒரு கேப்டன் அந்த டீமை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுருவார், அவங்க கேம் ஆட விடுவார். அதே சமயத்தில் ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடிய ஒரு கேப்டன்லாம் கம்மின்ஸ் கிடையாது. பட் அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு தான் விளையாடுறாங்க. ஸோ அதில் அவங்க கிளியராக இருக்காங்க, என்ன நடந்தாலும் நம்ம இப்படி தான் விளையாடணும் அப்படிங்கிறதுல. அதில் அவங்க சக்சீட் ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்கோர் அவ்வளோ ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் சர்மா ஒரு வேற லெவல் நாக் ஒன்று ஆடி இருக்காரு. அது யாராலுமே மறக்க முடியாது. இந்த சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையாக அந்த ஒரு மேட்சுங்க அது. ஐஎம்எஸ் முகமது ஷமி ரொம்ப ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆனது. நான் அவர் இந்தியன் டீமில் ஒரு பெரிய பவுலர், அவர் லீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமானது. மேபி அது ஒரு ஹார்ட் டைமாக அவருக்கு இருந்திருக்கும். அடுத்த மேட்ச் அவரும் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் இப்படி முடிஞ்சிச்சு. நேற்று மேட்ச் மறக்கவே முடியாது. கருண் நாயர் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்துருக்காரு. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஆடி இருந்தார் நேற்று. ஆனாலும் டெல்லி தோத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமில் கரண் சர்மா போலிங் போடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோஹித் சர்மா அவங்க கேம்ப்லன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் கொடுத்து பட்டுன்னு 2 விக்கெட் விழுந்தது. அது பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஹர்திக் பாண்டியாவுக்கு கண்டிப்பாக ஒரு விக்ட்ரி தேவை. ஆனால் அவர் நல்லா விளையாடிருக்காரு. அவர் இந்த சீசன் முழுமே நல்லா கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு மச் டிசர்வ்டு விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று மேட்ச் இது. அவங்க மும்பை இந்தியன்ஸ் பேக் டு த ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் டோர்னமெண்ட் முடியல. ஸோ 6 மேட்ச் தான் ஆடிருக்காங்க எல்லா டீம். அதிகபட்சம் ஆனது 6 மேட்ச். டெல்லி மட்டும் 5 மேட்ச் இருக்காங்க டில் டுடே. ஸோ பார்க்கும்போது ஒரு இன்னும் 60% டோர்னமெண்ட் பெண்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நிறைய டீம்ஸ்க்காக கன்க்ளூஷன் வந்துடுறாங்க. கன்க்ளூட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கப் அடித்த ஒரு டீம் திரும்பியும் கப் அடிக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ்லாம் விட்டீங்கன்னா கண்டினியூஸாக மேட்ச் ஜெயிச்சுட்டே வருவாங்க. அந்த வின்னிங் மூமெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சிஎஸ்கேக்கு தேவை ஒரே ஒரு விக்ட்ரிங்க. அந்த விக்ட்ரி கிடச்சிருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த 8 மேட்ச்சில் அவங்க 6 மேட்ச் ஜெயிச்சா கூட ஸ்டில் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாரு. தோனி கேப்டனாக இருக்கும்போது எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் விடக்கூடிய ஒரு கேப்டன் கிடையாது. ஒன் ஆஃப் த லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்னைக்கு மேட்ச் பற்றி பார்க்கலாம். லக்னோவில் விளையாடுறாங்க. லக்னோ ஒரு ஸ்ட்ராங் டீமாக தெரியுறாங்க. நிக்கோலஸ் பூரனை பார்த்தாலே வேற லெவலில் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டு காட்டுறாங்க. ஒரு 6ஓட ஒரு டீம் 6 கம்மியாக இருக்குது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு காட்டுறாங்க. அதை மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு, அந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவை குறைச்சி இட போடாதீங்க. நிறைய ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஒரு மாதிரி திட்டுறாங்க. அந்த ஓன் ஃபேன்ஸை திட்டும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. எனக்கு உங்களோட வெளிப்பாடு புரியுது, கோபம் காட்டுறது புரியுது. டீம் பிக் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதே ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நிறைய தடவை கப்பு ஜெயிச்சிருக்காங்களே. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு தடவை மிஸ் ஆகும்போது, ஒரு தடவை இன்னும் டோர்னமெண்ட்டே முடியல, அதுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் வரீங்க. அதாவது ஒரு சின்ன சுச்சுவேஷனில் மிஸ் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே தவிர ரொம்ப பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. கிரிட்டிசிசம் தேவை, அது கொஞ்சம் ஜென்யூனாக லாயலாக இருக்கணும். ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்குது நிறைய கிரிட்டிசிசம்ஸ். தோனியை திட்டுறாங்க, அஸ்வினை திட்டுறாங்க. இவங்களாம் லெஜெண்டரி பிளேயர்ஸுங்க. ராகுல் திரிபாதி அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசம் வருது. போன சீசனில் பார்த்தீங்கன்னா கடைசி 3-4 மேட்ச்சில் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு அவர் ஒரு ப்ரீவியஸ் பிரான்ச்சஸில். அதை நம்பி தான் அவங்க எடுத்திருக்காங்க. மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ். இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். அதனால் நீ கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு டீம் டவுனாக இருக்கும்போது அதோட ஃபேன்ஸ் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லா ஃபேன்ஸும் அப்படி இல்லை, கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஹார்ஷாக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டீமுக்கு ஓன் பிரான்ச்சைஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்சிபியோட பெரிய பக்கபலமே அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவங்க கப் அடிக்கல, பட் ஸ்டில் அவங்க ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் அந்த பிரான்ச்சைஸ் விராட் கோலிங்கிற ஒரு பேர் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பிரான்ச்சைஸ்க்கும் லாயலாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது இல்லாமல் சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ கப்பு ஜெயிச்சிருக்கோம், மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ கப்பு ஜெயிச்சிருக்காங்க.
ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்கிற டீமு கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க ஒரு டோர்னமெண்ட் ஈஸியாக. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நியூ டெபு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் சிஎஸ்கேல அந்த பேட்டிங்கில். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன ஸ்ட்ராட்டஜி தலை யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியும். இந்த பாசிபிலிட்டிஸ் அப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் இன்னைக்கு சொல்ல விரும்பல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு நிறைய இருக்கு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேக்கு வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான மேட்ச், ஒரு மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, போலிங் எப்படி இருக்க போகுது, பேட்டிங் வந்து எப்படி இருக்க போகுது, எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் பார்க்கலாம். சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று திரும்பி பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.